ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பராக ஸ்பைசியான எக் ஒயிட் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டாம், ஒரு மீடியமாக வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் 6 பல்லு பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட 6 முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பு ஃபுல்லாக வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கொதிக்க விடுங்க. தண்ணி மொத்தம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சு அந்த தண்ணி மொத்தமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஒரு 8 முட்டையை வேக வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது உள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட சின்னதாக ஒரு பிரிஞ்சலை, அது கூட ஒரு ஸ்டார் பூ, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துட்டு இது கூட நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரெஷ்ஷான தயிர் 100 கிராம் சேர்த்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் தயிர் சேர்க்கும் போது லைட்டாக திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் சேர்த்து நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து திரும்பவும் அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அது கூட 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய்லாம் தெரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் கடையில் வாங்கி சேர்த்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் எப்படியும் ஆடை எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த ஆடையை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆடை, 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆகிடும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த முட்டைக்குள்ளே இந்த மசாலாலாம் நல்லா இறங்கட்டும். அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிரேவி நல்லா திக்காக இருக்குது. இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, பரோட்டா, நான் கூட செம்மையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.